இது ஒரு அபிஷேக கூட்டமாக இருந்ததுனால இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். யூ நோ ஹவு ஃபார் யூ ஆர் ஃபாலோயிங் மீ. இயேசு ரொம்ப முக்கியமாக நமக்கு சொல்லி போன சத்தியத்தில் ஒன்று பரிசுத்த ஆவியானவரை நமக்கு சுட்டி காண்பித்து போனார். ஐ வாண்ட் டு ஷோ the scriptures to you so that you can have a good look at it. தெரியணும். நமக்கு தெரியாத சும்மா வாயில் சொன்னால் கேட்காது. கையில் பைபிள் வச்சுருக்கீங்களா? எல்லோரும் என் கூட சேர்ந்து பாடிங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. John chapter 14 17th verse சொல்லுது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. The world is இயேசு சொன்ன வார்த்தைகள் இது. உலகம் அப்படின்னா, உலகம்னா நம்ம ஒரே உலகத்தை பார்க்கக்கூடாது. வேர்ல்டு மீன்ஸ் வேர்ல்ட்லி பீப்புள். உலகம் மக்கள், உலகத்தை நேசிக்கிறவர்கள், உலகத்தரமாய் யோசிக்கிறவர்கள், வாழ்கிறவர்கள். உலகன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி சொல்லட்டுமா? உலக வழிபாடுகளில் இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை கலாச்சாரம், செவ்வாய்க்கிழமை வெளியே போகக்கூடாது. செவ்வாய்க்கிழமையில் போய் கல்யாணம் வச்சுக்கிறானே அப்படி சொல்லுவாங்க. இன்றைக்கி வேணாம், இன்றைக்கி அமாவாசை. இதெல்லாம் உலகத்தரமான மக்கள், உலக தாட்ஸ். ஈவன் கிறிஸ்டியன்ஸ் ஃபாலோ திஸ். தே லுக் இன்டு த கேலண்டர். நல்ல நேரமாப்பா, கெட்ட நேரமா, எமகண்டமா, ராவுகாலமா, சுப முகூர்த்த நேரமா, அப்படி பார்ப்பாங்க. இவங்கெல்லாம் உலகத்தரமானவர்கள். I have to speak this in the church. I am talking to the church today. This is not an open meeting, nor it is a gospel meeting. It is the church service. சபைக்குள்ளே வந்துட்டீங்க, சபையில் இருக்கிறீங்க. நீ இன்னும் உலகமாக இருந்தால், ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் நீ அதே உலகமாக இருந்தால் ஆவியானவரை அறிய மாட்டாய். அதான் அந்த வசனம். உலகம் இப்போ நம்மளை நினச்சிக்கணும், நான் எப்படி இருக்கேன். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாது. புரியுதா? காண முடியாது. ரெண்டாவது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை அறியாது. They don't know. அப்போது சர்ச்சுக்குள்ளே உட்காந்துன்னே நிறைய பேருக்கு குழப்பம், சந்தேகம். இன்னும் இதெல்லாம் இப்படி தான் நடக்குமா? ஆவியான அப்படிலாம் இல்லை, ஜென்டில்மேன். நீ சொன்னீங்கன்னா நீயே ஜென்டில் இல்லை, அப்புறம் எப்படி அவரை போய் பேசுவேன்? நோ. மூணாவது சொல்லுது பாருங்க, இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. They won't receive him. You won't receive the Holy Spirit. Holy Spirit ரிசீவிங்னா குதிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, உழுந்துறது அப்படி இல்லை. When you receive the Holy Spirit, your life will change. Sometimes you may stand like this, but still you are in the Spirit. Hallelujah சொல்லுங்க. ஒரு மனுஷன் ஆவியை பெற்றான் என்று சொன்னால் அவன் ஓடுறத பருத்தெல்லாம் பற்றி நான் கண்டுக்கிறதில்லை. அவனுக்குள்ளே இயேசுடைய மாற்றங்கள் உண்டாயிருக்கும். நான் நேற்றுலாம் சொன்ன மாதிரி அவன் பைபிளை தேடுவான், கர்த்தரை நாடுவான், சபையை நாடுவான். தாவீது பரிசுத்தாவை பெற்றிருந்தோம், பெரிய அரசன், எவ்வளவோ வேலை. இன்றைக்கி சிஎம்ஐ கூப்பிட்டு கோயிலுக்கு போனேன்னு கேட்க சொல்லுவார், ஐயோ இன்னைக்கு ரொம்ப பெஸிப்பா. சில சிஎம் அப்படி இருந்தாங்க. மறித்து போனார் அவர். கேரளாவில் ஒரு சிஎம், அவர் சர்ச்சுக்கு போய் வெளியில் ஜனங்க செருப்பு கட்டிட்டு போயிருக்காங்க. இடம் இல்லாத செருப்பு மேலே உட்கார்ந்தார். அதை ஃபோட்டோ பிடிச்சி போட்டான். பிரசன்ட் சிஎம்மாக இருந்தார் அப்போ அவர், நாட் எக்ஸிஎம். தேவனை தேடுறோம் தாவீது பொழுது, தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியிலேயாவது காத்திருப்பேன். அது ஏன்? ஆவியை பெற்றிருக்கான் மனுஷன். ஹல்லேலூயா சொல்லுங்க. இங்கே வேணும் சொல்லுது, அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்புறம் உங்களுடைய வாசம் பண்ணி யார்? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரா? உங்கள் கூடவே, உன் ஃபேமிலி கூடவே வேதம் சொல்லுது, வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை
அறிவீர்கள். அவர் யாருன்னே தெரியலையே. எப்படி பிரதர்? ஹவு டு நோ ஹூ ஹி இஸ்? பைபிள் சொல்லுது, யூ வில் நோ ஹிம். யூ ஹேவ் டு. அவர் இருக்கிறாரா இல்லையான்னு ஒரு பேய் பிடிச்ச பொம்பளை சொல்லுது. நல்லா இருந்த பாஸ்டர், திடீர்னு வீட்டுக்குள்ளே ஒன்று ஆடுது, கட்டில் அப்படி தூக்கி தூக்கி போடுது. நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. ஒவ்வொரு ஊர், ஒவ்வொரு காடு, ஒவ்வொரு ஹோட்டலு, பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலாக இருந்தாலும் சரி, சண்டமா டபால ஹோட்டலாக இருந்தாலும் சரி, பேய் இருக்குது. திடீர்னு ராத்திரியில் பார்த்தீங்கன்னா உள்ளே தொட்டு டொக் டொக் டொக். யாருமே, நான் ஒண்டி தான் இருப்பேன். கதவை தந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாது. அந்த வராண்டா ஃபுல்லாக ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். எல்லாம் நடக்கும். இப்போ அதுவே ஐடென்டிஃபை பண்ணுது நான் இருக்கேன்னு. ஆவியானவர் பண்ண மாட்டாரா? உங்கள் புரியணும், அவரை புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய மைண்ட் ஃப்ரேமை ஏசுநாமி ஒரு கையில் விளக்க எடுத்துன்னு டொக் 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 கதவை தட்டுவார். இல்லை ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கி ஒரு படத்தை பிக்சரைஸ் பண்ணி மனசில் வச்சுட்டு இப்படி தான் இருப்பார் கடவுள் நினச்சிக்கிறோம். காட் இஸ் எவ்ரிவேர். உலகத்தான் கூட சொல்கிறோம். சிலர் சொல்கிறான் தூணில் இருப்பார், துரும்பில் இருப்பார். அவனுக்கு பாவம் தூணு துரும்பு தான் தெரியுது. அவர் ஒன்றில் இருப்பார், நம்மில் இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. Is a pillar is better than you for God to come and dwell there? God loves you, not the pillar. ஒன்னதான் சபையில் தூணாக்குவேன்னு சொன்னார் ஆண்டவர். அதை பிடிச்சி நான் தூணுன்றான். தூணை இல்லை, ஒன்னை பிடிச்சு தேவ ஆலயத்தில் உங்களை தூணாக்குவா. சொல்லுங்க, புரியுதா நான் சொன்னது? ஐ டோன்ட் வாண்ட் யூ டு சே ஜஸ்ட் ஆமேனா அல்லேலூயா. முள்ளத்துக்குள்ளே கொண்டு போங்க இந்த வார்த்தையை. அதனால தான் மெதுவாக பேசுகிறேன். ஐ கேன் ஸ்பீக் 100 words in 1 minute. Why I say so softly and slowly? I want you to learn it. Holy Spirit is so real. ரொம்ப ரொம்ப நிஜம். பாஸ்டர் பெனின்னு சொல்கிறாரு, என் பெட்ஷீட் பிடிச்சி இழுத்தாரு. He will grab you by hand. எனக்கு நிறைய தெரியும். நான் படிக்கட்டி இறங்கணும்னு நினைப்பேன். He will stop me. நான் மேலே ஏறி வந்துடுவேன். I won't get down just like that. மேலேயாவது ஏறிடுவேனே தவிர இங்கேருந்து இறங்கணும் அங்கே வரணும்னா ரொம்ப யோசிப்பேன். I can't step down without him. அவர் மேலே விட்டுட்டு நான் இறங்கி வந்தால் என்ன நடக்கும்? என்ன நடக்குமா? ஸோ யூ நோ ஹிம். உன் மனசில் பேசுவார். நீ சொல்கிறது போய் நீ பார்க்கறது தெரியலாத காட்சி. நீ படிக்கிறது உனக்கு தேவையா? இதெல்லாம் யாரோ ஒரு நபர் பக்கத்தில் உட்காந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியே அவர் பேசுவார். சோத்திரம் சொல்லிங்களா? சொல்லுங்கள், சோத்திரம் சொல்லுங்கள். அல்லேலூயா. எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொல்லணும். எவ்ரி டே அண்ட் டே அவுட் அண்ட் டே இன். பாப்பா உனக்கு தான் பிரசங்கம் பண்ணுறேன், லிசன் டு மீ. ரைட். கர்த்தர் என்னோடு பேசணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இந்த பைபிள் வாசிக்கிறேன், எவ்வளோ பிரசங்கம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு நிறைய வசனத்துக்கும் தெரியாது, கோரிலேட் பண்ண முடியாது. இதுக்கும் அதுக்கும் எது சொல்கிறாரு தெரியாது. அவர் காட்டுவார் இந்த வசனம்னு, ஆனால் அது வசனத்தை இந்த இடத்துல பேச வராது. அப்போ நான் சொல்லுவேன், இந்த வசனம் எனக்கு தெரியலையே, எப்படி சொல்லணும், எனக்கு சொல்லித்தாங்க. அதுதான் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் மனசில். மனசிலாயோ யாரும் இங்கே மலையாளி உண்டு? ஓகே, மனசிலாயி ஓகே. மனசில் வந்துடும். அவங்க சொல்கிறது உனக்கு புரிஞ்சிச்சான்னு கேட்பாங்க மலையாளத்தில். அது மனசிலாயன்ற மாதிரி இருக்கும். நம்ம மனசுலேயே அவர் பேசுவார் தெய்வம். ஆமாம் சொல்லுங்கள். சும்மா கண்ண முடியும் அவர் பேசினார்னு பாடாத. பேசுறது தெரியும் அப்பட்டமா. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர்
எனக்கு தெரியும் கர்த்தர் என்கிட்ட பேசினார். இதுதான் பாஸ்டர், இந்த வீடு தான், இந்த ஆளு தான், இந்த பொண்ணு தான், இதை தவிர எதுவும் பேச மாட்டாரோ? நீ ஏன்டா அவங்ககிட்ட கோபப்பட்ட? ஏன் உன் மனைவி போய் அடிச்ச? ஏன் உன் புருஷன்கிட்ட எப்படி பதில் சொன்ன? How dare you can talk to your father like that? புரியுது உங்களுக்கு? ஒரு நாள் காலையில் விடிய கத்தில் மிட் நைட் நான் உட்காந்து நிறைய எழுதுவேன். ஸோ இட் வாஸ் இன் த மார்னிங். ஐ வாஸ் டெல்லிங் அபவுட் சம்படி. ஏன்னா என்கிட்ட நிறைய குறிப்புகள், ஜப குறிப்புகள் சொல்லுவாங்க. அவர்கிட்ட சொல்லும்போது, நீ எதுக்கு ரொம்ப பிரயாசப்படுற, அவங்க வீட்டில் ஆள் இல்லையா அப்படி சொன்னார். பாருங்க, இப்போ இதெல்லாம் உங்ககிட்ட பேச மாட்டாரா? பேசுவார். நம்ம தான் அதை ஏற்றுக்கிறதுக்கு மனசு கிடையாது. சி நோ திஸ் மை மைண்ட் அப்படி நம்ம சொல்லுவோம். நாட் யுவர் மைண்ட், இட் இஸ் காட். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் போய் மாட்டிக்குவாங்க. இந்த வேலை வேணான்னு ஒரு ஐயோ அந்த வேலை நல்லாது பாருங்க. ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, ஹே சூப்பர் கம்பெனிடா, எனக்கெல்லாம் கட்சிந்தா எடுத்துன்னுப்பேன். கத்த சொல்லுவார், நாட் தேட். இன்னொரு கம்பெனி சொல்லுவார். இன்னொருத்தக்கிட்ட போய் இதுவா என்னப்பா இதுதான் சூப்பர், என்ன உனக்கு அது கூட தெரியாதா அப்படி சொல்லலாம். நீ யாருக்கு இப்போ செவி சாய்க்கிற, அதான் முக்கியம். என்ன நினைப்போம், அவன் சொல்கிறான். கர்த்தர் சொன்னால் செய்யுங்க. அது டப்பா கம்பெனியாக இருந்தாலும் நாளைக்கு அது பெஸ்ட்டு கம்பெனி ஆகிடும். ஹல்லேலூயா. அங்கே உன்னை உயர்த்தி மேலே கொண்டு போய் அங்கேருந்து இன்னும் பெஸ்ட்டு கம்பெனி, இதே பெஸ்ட்டு கம்பெனியில் நீ கீழே போய் சேர்ந்துருப்ப. அதே பெஸ்ட்டு கம்பெனியில் ஒன்று மேலே கொண்டு போய் அவர் தீர்மானம். நம்ம அதை ஏற்றுக்க மாட்டோம். We'll reject him all the time. We do that. இதனால தான் நம்ம அவரை அறியாமலும் அவரை தெரியாமலும் அவரை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிறோம். சரி, I think I have given you a good introduction. Now turn with me to Acts chapter 6. அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரத்தில் சபை குறித்தும் சபை மக்களை குறித்தும் சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளை குறித்தும் ஊழியக்காரர்களை குறித்தும் நிறைய எழுதியிருக்கு. எல்லாத்தையும் பேசினா சாயந்தரம் சர்வீஸோ அப்படியே போயிடும். பாஸ்டர் சாப்பாடு போட்டோன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை நாங்களாம் உபவாசம் பண்ணுறோம், நான் சாப்பிட மாட்டேன்னா பரவாயில்ல. என்ன பாஸ்டர் வரும்போது தான் கறி எடுத்து வச்சுட்டு வந்துக்கிறேன். ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயோ வரும்போது தான் பெருசாக தூங்கி நின்றுச்சு. இது ஆதி திருச்சபை. ஆதி திருச்சபையிலே பரிசுத்த ஆவியானவர் அதிகமாக செயல்பட்டார். இன்றைக்கு ஆதி சபைங்கள்லாம் இருக்குது, ஆனால் ஆவியானவரை வெளியே அனுப்பிட்டாங்க. பி தேர். அவர் பி தேர்னாலும் அதுக்கப்புறம் அங்கே இருக்க மாட்டார் உங்கள் வாழ்க்கையில் கூட. இப்போ சும்மா இருப்பார், ரொம்ப தொந்தரவு கொடுத்துன்னுக்குறீங்க, நான் அவரை போய் சொன்னால் அப்புறம் வாழ்க்கையில் தொந்தரவுக்கு அவரை எங்கே போய் கூப்பிடுவீங்க? யூ கேனாட் கால் ஹிம். அவர்கிட்ட இந்த சபையை பற்றி கவனித்து பாருங்கள். வேதம் சொல்லுது, அந்த அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது. இப்போ சபையில் என்ன பெறணும்? விசுவாசியே பெருக மாட்டான். இங்கே யார் பெருகினாங்க பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் ரொம்ப முக்கியமான புஸ்தகம். இட் இஸ் a center and a very important book in the New Testament. அப்போஸ்தலரை குறித்து, சீஷர்களை குறித்து, ஆவியானவரை குறித்து, சாட்சிகளை குறித்து, மார்டர்ஸை குறித்து எல்லாம் அதில் நிறைய இருக்கும். இதில் எழுதியிருக்கு, சீஷர்கள் பெருகினார்கள். சீஷர்களுக்கும் விசுவாசிக்கும் வித்தியாசம் இருக்குது. சீஷர்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவின் பின்னால் போகிறவர்கள். அப்படி தான் பைபிள் சொல்லுது. எவன் ஒருவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் வராதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்போ சிலுவை எடுத்துன்னு இயேசுவின் பின்னால் போக துணிந்தவர்கள் சீஷர்கள். நீங்கள் யார்? சபையில் விசுவாசியா? இன்னைக்கு பேச்சு அப்படிதான், விசுவாசியா
அவ்விசுவாசியா? அந்த சர்ச்சு போகிறான், இந்த சர்ச்சுக்கு போகிறான், அதெல்லாம் நாய்க்கு இல்லை. இல்லை இல்லை இல்லை, வேதம் சொல்லுது அங்கே சீஷர்கள் பெருகினார்கள். ஹல்லேலூயா. இந்த சர்ச்சு பேருனா குட் ஷெப்பர்டு. பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்களே, நீங்களாம் சீஷர்களாக வேணவா? அன்னைக்கு இருந்த குட் ஷெப்பர்டு கூட இருந்தவங்களாம் சீஷர்களாக இருந்தாங்க. ஆமாவா இல்லையா? இயேசுவோடு இருந்தவர்கள்லாம் குட் ஷெப்பர்டு சர்ச்சு. அவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க? சீஷர்களாக இருந்தார்கள். 12 பேரும் சீஷர்களாக இருந்தாங்க, 12 பேரும் அப்போஸ்தலர்களாக மாறிட்டாங்க. இப்போ நீங்களாம் அப்படி மாறணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஐ விஷ் that everybody here would become disciples of Jesus. Okay, not a believer. சும்மா பிலீவரும் அன்பிலீவரும். நான் பிலீவரே நம்புறதில்ல. ஒரு மாத்திரையை நம்புகிறேன் நீ, அப்புறம் அப்படியே ஆண்டு ஒரு பிலீவருன்ற. அதனால் மாத்திரை போடாதுன்னு சொல்ல. See whom you trust first. எல்லாத்தையும் முடிச்சுக்கின்னு எல்லா ரிப்போர்ட்டும் கையில் எடுத்துக்கின்னு என்கிட்ட வருவாங்க. பாஸ்டர், எல்லா ஸ்பெஷலிஸ்டையும் பார்த்துட்டேன், இதுக்கு வந்தே இல்லை, வழியே இல்லைன்னு சொல்கிறான். ஆண்டவர்கிட்ட வந்திருக்கேன் பாஸ்டர், நீ பிலீவரா? உன்னை எந்த கட்டையில் அடிக்கிறது சொல்லுங்க. பிலீவர் என்ன செய்வான்? ஃபஸ்ட்டு கடவுள்கிட்ட போவான். அவர் சொல்லுவார், நீ அங்கே போ. See, this man Isaiah did not know what to do when God sent him to King Hezekiah. எசேக்கியா ராஜாவிடத்தில் ஏசாயாவை அனுப்புனார், ஒரு செய்தி கொடுத்து, போ, நீ பிழைக்க மாட்டேன், இந்த மாதிரி தீர்க்கதரிசி இருக்குனையா. நான் கூட ஒரு முறை சொன்னேன் ரீசெண்டாக, இந்த காரியெல்லாம் நீ நினச்சி நான் அழுது ஜெபம் பண்ணுற நடக்கும், ஆனால் நீ பார்க்க மாட்டே. ஹலோ, கேட்குதா காதில்? நமக்கு நல்லபடி சொன்னான் அவன் தான் நல்ல தீர்க்கதரிசி, இல்லைன்னா பொய் தீர்க்கதரிசி நம்ம நினச்சிக்கிறோம். வெரி சேட். ஏசாயாக்கு he didn't have a medicine to give him. என்ன செய்யலான்னு சொல்ல தெரில. நானா சொல்லியிருப்போம், ஒரு சாரிடான் மாத்திரையாவது போடுறா, வலி கம்மியாகும். அவன் பாவம் போய் ரெடி பண்ணு, பேப்பர்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி, நீ இனி தேர மாட்ட சொல்லிட்டான். இவன் அழுகுறான் ஓன்னு செவுத்து பார்த்து. அவனுக்கு ஆள் கூட இல்லை பார்த்து அழுகுறதுக்கு. வாட் அ கிங் தட் ஃபெலோ இஸ். செவுத்து பார்த்து அழுதான்னு போட்டுக்குது. He didn't have his beautiful wife to go and cry saying, Ma, I won't see you henceforth. இவ்வளோ தான் என் கதை, இனி என்னை பார்க்க மாட்டேன், நான் ஒன்றை பார்க்க மாட்டேன். செவுதுப்பா. He loved the wall. தெரியல ஏன்னு. I used to think. ஆனால் அவன் அழுதவனை ஆண்டவருக்கு இறங்கிடுச்சு. அதான் இரக்கமுள்ள தேவன். அவங்ககிட்ட சொல்கிறார், போய் சொல்லு, 15 வருஷம் கூட்டுறேன், சோத்துறேன் சொல்லுங்க, 15 வருஷம் கூட்டுறேன், கற்றுக்க. கூட்டுறதோட்ட சொல்லிட்டு போனான்னா அவன் அதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் சொன்னார். என்ன சொன்னார் சொல்லுங்க? பழ அடையை கொண்டு வந்து அந்த 10 இவன் மேல் போடுங்கள், அந்த புண்ணு மேலே போடுங்க. ராஜ பிளவை வந்துடுச்சு. இன்றைக்கி ராஜ பிளவுன்னா உங்களுக்கு தெரியாது, வாயை பழக்கிறது தான் தெரியும். அன்றைக்கெல்லாம் முதுகில் ஒரு பெரிய கட்டி வரும், ராஜாக்களுக்கு மேன்மக்களுக்கு வந்தால் அவன் அதுக்கு மேலே பழைக்க மாட்டான். ஸ்பைனல் கார்டில் வரும், he will become paralyzed had hit the ground. அவ்வளோதான் ராஜப்பிளவை. இப்போ வியாதி போகிறாரு, சொல்கிறார், உனக்கு 15 வருஷம் கொடுக்குறாரு ஆண்டவரே. இப்போ 15 வருஷம் வாழணும் இல்லை, வியாதியோடு இல்லை. Now I tell you the medicine. See, when God gives you a plan, then you will get the medicine. Otherwise, no medicine. எல்லா ட்ரீட்மெண்ட்டு போ. உன்னை உண்டில் நாக்கி தள்ளுக்கிற முடியெல்லாம் கொட்டி, உடம்பெல்லாம் சரங்காயி, பொண்ணு ஆகி, அலர்ஜி ஆகி. I see people. சொல்கிறேன், அத்திப்பழம் அடையை கொண்டு வந்து அவன் மேலே போடுங்க. சரியாயிட்டார் இருக்கீங்க. எத்தனாவது நாள் போனார் அவர்?
இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க பாருங்கள். எல்லாம் எங்கே பச்சா தானே அப்படின்றீங்களா? 7வது நாள் நீ தேவனுடைய ஆலயத்தில் இருப்பாய். அதுக்குள்ள செத்து போக வேண்டிய வியாதி குணமாகி ஆலயத்து போயிட்டார் அவர். கைத்தட்டுங்க அந்த தேவனுக்கு. That is the Holy Spirit. That is the Holy Spirit. இப்போ இங்கே ஒரு மனுஷன், அவன் பேர் ஸ்தேவான். எல்லாருக்கும் இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கணும். வெரி வெரி பியூட்டிஃபுல் கேரக்டர், வெரி பியூட்டிஃபுல் கேரக்டர். 3வது வசனத்தை சத்தம் போட்டு வாசிங்க. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். எந்த வேலை? மேலே படிங்க. அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. என்ன வேலை? பந்தி விசாரணை என்ன அர்த்தம்? கம்யூனியன் இல்லை, சோறு போடுற வேலை. உங்கள் சர்ச்சில் ஒரு ஆண்டு விழா, ஸ்பெஷல் டே அப்படின்னா சாப்பாடு போடுவாங்கள்ல, அதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதுக்கு சாப்பாடு, ரசம், மோர், தயிர். ஏப்பா இந்த கொஞ்சம் சோறு போட, என்ன பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி போகிற அப்படின்னு நம்பாள். தெரியல அவனுக்கு கண்ணில் வெறும் சோறு வச்சுங்கிறான் அப்படி சொல்லுவான். சர்ச் இல்லை, அதனால் கொஞ்சம் ஜாலியாக பேசுகிறேன். இந்த பந்தி விசாரிப்புக்கு குவாலிட்டியை பாருங்கள். குவாலிட்டி என்ன குவாலிட்டி வேணும் பாருங்கள். பந்தி விசாரிக்கிறதுக்கு என்ன குவாலிட்டி வேணும் பாருங்கள். எனக்கு வேணாம், தலையெல்லாம் ஆச்சு விட்ருவோம் அவருக்கு போய். முன்னாள் உட்காந்து இந்த மாதிரி டைரக்ஷன் கொடுத்தா அப்படி நான் இறங்கி போயிடுவேன். யூ ஹாவ் டு ஸ்பீக் சொல்லிட்டேன். நான் வயசில் கொஞ்சம் பெரியவன், அதனால் தயவுசெய்து சொல்லிக்கிறேன். இந்த மனுஷன் ரொம்ப டெரராக இருப்பானோ அப்படின்னு இவங்களாம் நினைக்கிறாங்க. எங்கள் பாஸ்டரே அப்படி சொல்கிறாரு. எங்கள் வீட்டில் போய் என் மனைவிக்கு கேளுங்க, என் வீட்டுக்காரனை மாதிரி நல்லவனே உலகத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்லி. உண்மையாக சொல்கிறேன். நான் நாங்கள் இது வரைக்கும் சண்டையே போட்டதில்லை. we are married for 39 years. ஒரு நாள் கூட வேணா, ஐ டோன்ட் வாண்ட் திஸ் அப்ளாஸ், ஐம் டெல்லிங் தி ட்ரூத். சும்மா கை தட்டிட்டு என்னத்துக்கு, நீ போய் வாழ் அந்த மாதிரின்றான். I'm telling the Lord, give us some more years so that we can write a book which will be very useful for others in the days coming. இன்றைக்கி ஒரு நாள் வாழ மாட்டா. பொண்ணு அன்றைக்கி வீட்டுக்கு போடுறா, பொண்ணு பைய தூக்கினேன், அந்த பெட்டியை கூட திறக்க மாட்டா. ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஃபெலோ அப்படின்றா. அவன் அதுக்கு மேலேங்கிறான். இன்னொன்னு 39 வருஷம் ஒரு பொம்பளை என் கூட இருக்கான்னா நான் நல்லவனா கெட்டவனா? நல்லவரே அப்படி தானே பண்ணுங்க. என் வீட்டு கட்சி என்ன பார்த்து சொல்லுது? நல்லவரே. டூயட்டை பாருங்க. அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குதுல்ல சொல்கிறதுக்கு. உங்கள் வீட்டுக்காரமா எங்க பார்த்து மலையாளி அவங்க. ஓ, அதனால தான் அப்படி சொன்னீங்களா? நல்லவரே. ஆமாவா, வேறு வழி இல்லை, சொல்லி தான் ஆகணும். See the way he enjoys. அவன் கை தட்டான் பாஸ்டர், கவனிச்சுக்குங்க அவனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். the quality. சோறு போடுறதுக்கு நான் பண்டாட்டி பற்றி பேசுகிறேன். சோறு போடுற பண்டாட்டி அழகாக இருக்கான், நட்டியாக இருக்கிறான், என்னை விட ஹைட்டாக்குறாளா, குள்ளமாக்குறாளா, சோப்பாக்குறாளா, வட்டமாக்குறாளா, சம்பாதிக்கிறாளா. இன்றைக்கி இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்து எனக்கு கொஞ்சம் என்ன கூட பார்த்து ஒரு பிள்ளை சிரிச்சுது. நல்லா அழகாக புடவை கட்டியிருக்கு. பெங்களூருக்காருக்கு புடவை கட்ட தெரியாது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். என் கூட எங்கள் டீமில் ஒரு பொண்ணு இருக்குது. பொண்ணு இல்லை, லேடி, 54 years old. ஷீ இஸ் பெங்களூர் சென்னை செக்ரட்டரி. ஒரு நாள் ஒரு கல்யாணத்துக்கு போய் ஒரு நகையை வாங்கிட்டு என் ஒய்ஃபும் அவளும் உள்ள மேலே போய் புடவை கட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போனான். உள்ளேயே மூச்சு ஆகி செத்து போட்டா போலது நினச்சோம். இன்னும் கொஞ்ச நேரம் போனால் நாங்கள் செத்துட்ருப்போம். எவ்வளோ நேரம் உட்காருது? அந்த கல்யாணத்துக்கு 7:45 மணிக்கு போனோம் நாங்கள். என்னன்னா புடவை கட்ட வரல.
கட்டிட்டு போற நிற்க மாட்டேது உடம்புல. I think she will be watching. She will watch. தமிழ் பொண்ணு, பிராமண பொண்ணு, வேற உஷா வேற. இவ்வளோத்தையும் சொல்லக்கூடாது, பாவம் சொல்லிட்டேன். அவன் கேட்பான், ரொம்ப 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 ஊழியத்துக்கு தாங்குற பிள்ளைங்க. ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் பாருங்கள், ஒரு பையன் எப்படி இருக்கணும் பாருங்கள். பந்து விசாரிக்கிறதுக்கு படிங்க, இப்போ படிங்க, எல்லாரும் படிங்க. 1 2 3 சொல்லுங்க, படிங்க. 3வது வசனம். ஒன்று சொன்ன 1 2 3 அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கிறீங்களா? உன் பைபிளுங்க. பைபிள் எல்லாம் சர்ச்சுக்கு வர வரையா நீ? பிசாசு தெத்த மாட்டானா ஒன்று? பைபிள் கையில் என்ன பிசாசு அந்த மாதிரி பரவாயில்ல, ஏதோ புதுசாக வர்றாங்கன்னு. உனக்கு என்ன கோட்டை வெரோனிக்கா? எவ்வளோ மோசம் பாருங்க மோகன் சிங். நான் திட்டத்தில் திட்டுவேன், அடைக்கிறதுலாம் அனுப்பிச்சேன். பைபிள் இல்லாத எதுக்கு சர்ச்சுக்கு வர? எத்தனை பேர் பைபிள் வரல, எத்தனை வரலன்னு நான் கேட்டேன்னா நீங்களாம் அசிங்கப்பட்டுருங்க. நான் கேட்க மாட்டேன் அந்த கேள்வியை. ஆமாம், சொல்லி இல்லாத போனியா நீ? உன் சொல்லி வச்சுக்கிறியா இல்லையா? இப்போ பார்த்தியா வெக்கமால? அதுலையாவது வச்சுக்கோ மொபைலை. அந்த மொபைலில் டவுன்லோட் பண்ணு பைபிளை. சில பேர் சொல்லுவாங்க வச்சுக்கூடாது. இப்போ இந்த மாதிரி கேஸ் படிக்கலாம்ல. ஐ ஹாவ் டிஃப்ரெண்ட் ஆஃப் பைபிள்ஸ் இன்சைட். ஐ ரீட் இட் டே அண்ட் நைட். படிக்கலாமா? கோச்சுக்காத. போகிறதும் போட்டுட்டு கோச்சுக்காத. நான் ஏசாயா தீர்க்கதரிசியா? அத்திப்பழம் அடைய எடுத்துன்னு வந்து பிளவு மேலேயும் போடுவேன். படிப்பீங்களா தம்பிங்களா? இப்போ படிக்காதவங்களாம் பிடிச்சிடுவேன். ஓகே, ரெடி? 1 2 3. சகோதரரே, பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் அவர்களை ஏற்படுத்துங்கள். என்னென்ன பாயிண்ட் சொல்லியது? பரிசுத்தாவி, ஞானம், நற்சாட்சி. ஓகே, 3 குவாலிட்டி பேக்கணும் சோறு போடுறவனுக்கு. ஃபஸ்ட்டுன்னா பரிசுத்தாவி வேணும். சர்ச்சில் இருந்தால் என்ன இருக்கணும்? சர்ச்சில் கல்யாணத்துக்காக வந்து சேராத. ஃபஸ்ட்டு இந்த பொண்ணுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, என் பையன் விரும்பிட்டான். எருமாடை விரும்பிடலாம் அதுக்கு. ஏன் கல்யாணத்துக்காக உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தீங்கன்னா அது எப்படியா ஞான ஸ்நானம்? ஞானமே இல்லாத ஸ்நானம். ஐ ஹவ் நெவர் ஸ்போக்கன் லைக் திஸ். எங்கள் ஆளுங்களே ஆச்சரியப்படுவான், மோச்சின்னுக்கிறான் என்னை பார்த்து. என்னடா எப்படி பேசுகிறான் என்ன? God is speaking to some people like that. வரும்போது ஒரு மாடு நின்றுச்சு வாசலில். என்னடா இது, பசு மாடு நிற்குது, முட்டிடுமா நம்மள அப்படின்னு நினச்சேன். அது என்ன ஒன்றும் செய்யலை, நான் உள்ளே வந்துட்டேன். அதுவே பெட்டர். வாசலை நின்றுக்குது. எங்கேயோ சுற்றி நின்றதை கூட்டின்னு வந்து சர்ச்சுக்குள்ளே வச்சு நீ கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு பையனை ஒரு பொண்ணு. சிரிக்காதுங்க, நீங்கள் தான் யோசிக்கணும் வாலிப பிள்ளைங்களை. Don't go and fall in love with somebody who do not know the Lord Jesus Christ and want to love the Lord. Pastor, நான் ஒரு ஆளை கத்தர்குள்ள கொண்டு வர. stupid. நீ தூர போகிறன்னு அர்த்தம். பைபிள் சொல்லுது நீ ஒரு ஆளை கொண்டு வரல. அந்நிய ஸ்நேகம் கூடாது. அந்நிய ஸ்நேகத்தினால் சாலமோன் போன்ற ஞானி கூட தூர போயிட்டான். வேண்டாவே. யாரு? கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஞானத்தை போல பூமியில் ஒருத்தனுக்கு கொடுக்கல. such a high intellectual man with wisdom and knowledge. அவன் எழுதின புஸ்தகங்கள் எத்தனை, அவன் தீர்த்த நியாயங்கள் எத்தனை. You come to Chennai, I'll show you some places. அவனை பற்றி நிறைய இருக்குது. He has come even to India for judgments. அப்படி நியாயத்திருக்கிற ஞானம். எத்தனையோ நீதிமன்றம், இன்றைக்கி துட்டு வாங்கி நீதிமன்றங்களாம் நீதி செய்கிறான். அன்னைக்கு இருந்த நீதிலாம் துட்டு வாங்குறது இல்லை, கத்தருக்கு. அதனால தான் அவங்களோட கடவுள்னு நீதி அரசர் அப்படி சொல்லுவாங்க. கடவுளுக்கு நிகராக வச்சுருப்பாங்க அவங்கள. They have a special gate to enter into the court. தெரியுமா?
செனட்ரின் செனகாக் ஆங்கிலத்தில். செனட்ரின் அதுதான் கோர்ட், கவுன்சில். தேவ பிள்ளைகள், ஞானம் படைத்தவர்கள் உன்னுடைய வழக்குகளை அங்கே விசாரிப்பார்கள். சோத்திரம் சொல்லுங்க. இன்றைக்கெல்லாம் கோர்ட்டில் போய் நின்றுக்குது நம்ம ஆளுங்க. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறேன் பாஸ்டர், டைவர்ஸ்க்கு. கமல எங்கடா போச்சு அறிவு? ஞானம், அறிவு, பரிசுத்தாவின் நிறைவு உனக்கு இருக்கணும். சர்ச்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு, சோறு போகிறதுக்கு. நான் மூப்பர் ஆகணும், சண்டை வேற. அவனுக்கு பாஸ்டர் பாட்டுறதுக்கு மைக்கை குத்துட்டாரு. அவரை மாத்திரம் தான் கூப்பிட்டு பைபிளை முதல் பரிசுத்தாவி பெற்றிருக்கியா நீ? பரிசுத்த ஆவியில் இருக்கிறியா நீ? கேள்வி கேட்குறிய? சோறு போகிறதுக்கா? சோறு சோறு மலையாளத்தில் சோறு. நான் மலையாளி ஆக்கும். நிறைய பேர் என்ன கேட்போம், மலையாளியோ? டே உங்களா சப்ஜெக்டே வர மாட்டீங்கப்பா. இன்னுமே வரல. நான் என் வேலை முடிந்தது அப்படி பாஸ்டர் கை காட்டுறாரு, முடிச்சு பூச்சி வச்சிருந்தேன். அவர் சொல்ல மாட்டுறாரு. 3 நாளும் பார்த்துங்கிறேன் நான். கற்கல அப்படின்னு சொல்லுவார். பார்த்தா இது அப்படி ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இந்த யோசனை சபையாருக்கும் பிரியமாக இருந்தது. அப்பொழுது கவனிங்க, அப்பொழுது 5ஆம் வசனம் படிங்க. இப்போ அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்த ஸ்தேவானையும் இருக்கட்டும். அப்போ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இன்னொன்று எனக்கு இருக்குது, ஃபெய்த். இப்படி இருந்திருக்காங்க பாருங்க சபையில். ஒரு பைபிள் ஒருத்தனை டிக்ளேர் பண்ணதுன்னா அவனுக்குள்ளே இருக்குது. இந்த கொரோனா வந்துச்சு தெரியுமா? கொரோனா எத்தனையோ பேர் ஊசியே போடாத சர்டிஃபிகேட் வாங்கினா. 2000 4000 குத்துட்டான். நம்பாளுங்க. என்கிட்ட வந்து சில பேர், பாஸ்டர் போடாத ஏன்டா செத்து போட்டோன்னா என்னடா ஆகுறது? இல்லை எல்லாம் சும்மா பாக்க. அப்புறம் நான் ட்ரெயினில் போனேன்டா, ஃப்ளைட்டில் போனேன்டா, நான் வெளியே போனேன்டா, சர்டிஃபிகேட் நான் வாங்கி குத்துறேன். காசு குத்தா குத்துருவான். ஏய் என்கிட்ட காசு இல்லை, கவலைப்படாத, நான் குத்துறேன். இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுக்கு அவன் காசு கொடுப்பான். நம்ம தப்பு பண்ணுறதுக்கு அவனை நம்பாத, உழைக்கல வச்சு இடிக்கணும் அவங்களெல்லாம். சில பாஸ்டருங்க வாங்கி வச்சுருந்தாங்க. நான் பேசுறது கேட்டால் சில பேருக்கு வருத்தமாக இருக்கும். வருத்தப்படு, தப்பு பண்ணிட்டல. எப்படி நீ போடாததுக்கு போட்டேன்னு வாங்கிக்குவ? நீ கல்யாணமே பண்ணல, இன்னொரு பொண்ணு நீ கல்யாணம் பண்ண சர்டிஃபிகேட் வச்சுருந்தாள், அவளை போயிடுவா வீட்டுக்கா? என்னையா சொல்கிறீங்க? How can you get a wrong certificate? இந்த தப்பு பண்ணக்கூடாது தம்பின்னா, இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. செய்யாததை செஞ்சேன்னு எப்படி சொல்லுவேன்? ஒரு நல்லா ஃபார்வர்டாக இருப்பான். பேக்வேர்டுன்னு போட்டால் ஸ்காலர்ஷிப் கொடுப்பானா? ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஸ்காலர்ஷிப் வாங்கிறதுக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க, எனக்கு குத்துணும். நீ என்ன? நானே இது உனக்கு வராத? இல்லை பாஸ்டர் இப்படின்னு நான் கலெக்டர் ஆஃபீஸில் கையெழுத்து வாங்கி குத்துக்கிறேன். பரவாய், நீ பண்ணுற தப்புக்கு நான் ஒரு ஜெபம் பண்ணுமா? நான் ஐயோக்கு என்ன லிஸ்ட்டில் என்ன சேர்க்க பார்க்குறேன். அதனால தான் நிறைய கேள்வி கேட்பேன். யாருன்னா ஜெபம் பண்ண சொன்னாங்கண்ணா நிறைய கேட்பேன். என்னத்துக்கு, எதுக்கு ஜெபம் பண்ண சொல்கிற? பாஸ்டர் ஜெபம் பண்ண எதுக்கு? நீ சொன்ன நான் பண்ணுவேண்ணா. ஆமாம், யூ ஆர் சர்வெண்ட். நிறைய பேர் சொல்கிறாங்க யூ ஆர் அ சர்வெண்ட் ஆஃப் காட். சொல்கிறதே சொல்கிறல, சர்வெண்ட் ஆஃப் காட், நாட் யுவர் சர்வெண்ட். ஐ ஆம் an anointed, appointed servant of God. He pays me, not you. Who are you to question me? சொந்தக்காரங்க வந்து சொல்லுவாங்க, காதில் வாங்க மாட்டேன். நல்லவர். ஆமாயா, அவர் நல்லவர். அவர் என் கூட இருக்கிறவர். அசைக்க முடியாது, என்ன அசைக்க முடியாது. என்ன அசைச்சுப்பாரு, என்னையே அசைக்க முடியாது, அவரை அசைச்சிருவேன். நீ எல்லாம் அப்படி பார்க்குறாங்க. எங்கேருந்துடா பிடிச்சி வந்தாங்கனால முதல்ல கூப்பிட்டு வந்துருக்காங்க பாஸ்டர் நீங்கள் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க.
சில பேர் ஐயோ தெரியாமல் வந்துட்டேன் சர்வீஸுக்கு, அவள் அப்போவே சொன்னான் அங்கே போகலான்னு, நான் தான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியாமல் வரல, தெரிஞ்சு தான் வந்துக்கிற. கத்தர் தான் கூப்பிட்டு வந்திருக்காரு உங்களை. அந்த அல்லேலூயா படுத்துப்பாரு பாடு. பரிசுத்தாவியும் நற்சாட்சி பெற்றவனும் ஞானம் நிறைந்து விசுவாசம் ஆட் ஆயிடுச்சான் கூட. ஆவியானவர் வந்தா இதெல்லாம் அப்படியே 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 சொல்லுங்க, அப்படியே அப்படியே. நீ போய் ஒன்று தலைமையில கை வச்சு ஆண்டவரே குடு குடு குடு, நீ அப்படி அந்த கேட்டகரியில் போ. முதல் குழம்பு ஊத்த, மைக்கு கேட்காத. புரியுதா? நான் அடிக்கடி நினச்சி அழுவேன். ஒரு நாள் ஆண்டுகிட்ட கேட்டேன், என்னையா ஊழியத்துக்கு நீங்கள் தேடினீங்க, என்ன இருக்குது என்கிட்ட? எதை பார்த்து எனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு கொடுத்துங்க? பின்னாலேயே வந்தார். இந்த பொண்ணு பின்னாலேயே போவோம் பார்த்தீங்களா? அதுக்கு முன்னால் இன்னொரு ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். ஒரு நாய் போச்சுன்னா அது பின்னாலேயே ஒரு நாய் போவோம் வாலாட்டின்னு. அது மணிக்கணக்காக போகும், இது மணிக்கணக்காக போகும். கொஞ்சம் நேரம் பார்த்து பார்த்தா 2 பேரும் வருவாங்க. அதே மாதிரி தான் அந்த பையனுங்களும் போவானுங்க. அந்த காலத்தில், இந்த காலத்தில் ஸ்ட்ரைட்டாகவே போகிறான் பைக்கில் ஏறி. ஆனால் ஏன் பின்னால் ஆண்டவர் வரமாட்டேன் 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 எத்தனை முறை அவருக்கு சொன்ன தெரியுமா? ஏய் வராத, போயிடு. I told my Lord, I won't come for the ministry. ஆனால் அவர் விடவே இல்லையே. நான் கேட்டேன் அவரை வந்துட்ட பிறகு, எங்களுக்குள்ளே எல்லாம் ஆன பிறகு, I am his bride, you know that? He is my bridegroom. நான் சொல்கிறேங்க ஆன்னு பார்க்குறேங்க. சர்ச்சுனாலே அதான். சர்ச்சில் ஏன் உட்காந்துக்கிற நீ? விளக்கணை குடிச்சிட்டா உட்காந்துருக்கா? You are wedded to Jesus. எல்லா பாலாரும் அப்படி தான். பியூட்டி பார்லரில் ஆணும் பெண்ணும் நம் ஆண்டவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நான் கேட்டேன், நாங்கள் கொஞ்சம் நேரம்லாம் இருக்குது. என்னன்னு கேட்குறீங்க? கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் ஜெப விண்ணப்பெல்லாம் வைக்க மாட்டோம். Do you love your wife? You husband, you love your husband? கொஞ்சிங்களா 2 பேரும்? கொஞ்சி குலாவி தேவனோடு. இந்த பொண்ணுங்கள்லாம் பார்க்குது, என்னையா சொல்கிறான் என் மேனு. இது எல்லா தொட்டான ரோடில் அவங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தான் போயினாக்குறேன். ஒரு ஐஸ்கிரீம் 500 rupees ஒருத்தர் சொல்கிறான். ஒரு ஐஸ்கிரீம் 500 rupees. anyone you will get into my bike. வெக்கமால நீ எல்லாம் ஒரு விசுவாசி சபையில் கேவலமால. ஏண்டா ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு பொண்ணை போட்டுக்கிறியா? உனக்கு வெக்கமால? கத்த தேர்ந்தெடுத்து ஒரு பொண்ணை கைப்பிடிச்சு கூட்டு வந்தாரு. He designed a woman for him named Adam and her name was Eve. தெரியுமா? அவங்க 2 பேரும் சண்டை போட்டது பார்த்தியா நீ? I was telling Albert this morning. அவன் தான் குறை சொன்னான் அவளை, அவள் சொல்ல. அப்போ இந்த பழத்தை புசிக்க கூடாது என்று சொன்ன பழத்தை சாப்பிட்டாயோ? அது சொன்னார், நான் இல்லையா, அவதான் குத்தா. பைபிள் படிங்க. இப்போ அவளை பார்த்து கத்தர், அவ இல்லை அந்த தான் நீ எதை செஞ்சாலும் எனக்கு சொல்லிட்டு செய்யணும்னு சொன்னாலா? சர்பம் வஞ்சித்தது தான் சொன்னால தவிர புருஷனை குறை சொல்ல. குறை சொன்னீங்கன்னா நீல பொண்டாட்டியே இல்லை. உன்னால் முடியாது, என்னால் முடியும். நீ தாக்க முடியாத சபையை நான் தாக்குவேன். பெஞ்சாட்டினா அதான், புருஷனை குறை சொல்கிறவ பொண்டாட்டியாக இருக்க முடியாது. பி சப்மிசிவ் அப்படின்னு போட்டுருது இங்கிலீஷில். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒத்தின்னு உட்காந்துன்னு அர்த்தம். என்னடா ஆண் ஆதிக்குமா? ஆமாம், பைபிளே ஆதிக்கம் பண்ணுதில்ல. உங்களை விட்டால் பழத்தை கொண்டு வந்து குத்துருவீங்க எங்களுக்கு. உங்களாம் அப்படி முறைக்கிறத பாருங்க, என்ன பல்ல கடிச்சிக்கின்னு. ஏசுனாதா உங்களுடைய கிருபை நாவினால் என்னை மறைச்சி
இந்த டிரான்ஸ்லேஷன் கிஃப்ட்னால இங்கே வந்து எப்படியோ எங்கன்னா கொண்டு போயிடுங்க, ஜன்னல் வழியாக போயிடுறேன், வெளியே வா அவனை பார்த்துன்னுக்குறேன் அப்படின்னு உட்காந்து ஒரு மாதிரி சேர் பக்கத்து போட்டு கேட்டாண்டிய. இதுக்கெல்லாம் அஞ்சுவேன் நான். சாவுக்கும் துணிந்தவன். சத்தியத்தை பேசுகிறேன், பிடிக்கலன்னா நான் என்ன சொல்கிறது? How can you say you are a believer if you don't believe the word of God and respect the word of God? And you cannot submit yourself to the word of God. வசனத்துக்கு கீழ்ப்படியில எங்கேயா நான் பிடிச்சனுக்கு கீழ்ப்படிலையா? திருப்பி அங்கே தான் வருவேன், அங்கே தான் வருவேன். அச்சு அடுத்தல அடி. கரெக்டா? ஆம்பளைங்கெல்லாம் பார்த்துன்னு நான் சந்தோஷம், சிரிப்பு பார்த்தியா? உங்ககிட்ட இந்த சத்தமே வரமாட்டேங்குது, அங்கே வருது சத்தம். இப்போ வரம் பாரு, பொண்டாட்டி அடிக்கிறிய, இங்கே பாரு சத்தம். எனக்கு தெரியும் எங்கே அடிச்சா நான் ஓட்டில் ஜெயிச்சிடும். நாளைக்கு ஓட்டிங் மறந்துடாது யாரும். உங்களுக்குலாம் முடிஞ்சிச்சா? வேறு சைடோ? சரி ரைட். ஜோம் போட்டிங்களா? இல்லையா? ஜோம் பண்ணலாம் பிடிச்சி அடிப்பான், வேறு வழியே இல்லை. Pray to God. ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உதவி செய்யுங்க, தேசம் நன்மையினால் நரம் பண்ணும். சொல்லுங்க ஆமென். இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னா சபையில் என்ன பாருங்க, என்ன வருது பாருங்க. 7 வசனம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. அதுதான் பேசினுக்கிறேன். நீ நல்லா இருப்ப, நீ சுகமாயிடுவேன், நாளைக்கே செத்துருவான். நீ தீர்க்க சொன்ன செத்துருவேன், சுகமாயிடுவேன்னு, நீ நல்லா இருப்பேன்னு தான் கூட்டு காவறு கூட்டுப்பேன்னு சொன்னேன். இங்கே அப்படி சொல்ல. வேத வசனம் விருத்தி அடையும். வசனம் விருத்தி அடையணும்னா இப்படி தான் வரும். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க பரிசுத்த ஆவியிலே நிரப்பிக்கொண்டே இருப்பாங்க. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் போட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா சில லேடிஸ்லாம். நான் கிளம்புனேன் பாஸ்டர், எங்கள் வீட்டுக்காரர் தான் போகக்கூடாது சொல்லிட்டாரு சொல்லுவாங்க. சர்ச்சுக்கு வரல, ஃபாஸ்டிங் ப்ரேயர் வரல, பைபிள் ஸ்டடிக்கு எங்கள் வீட்டுக்காரர் போகக்கூடாது சொல்லிட்டார். நான் உட்காந்துக்கினேன். அவர் சொன்னது எல்லாத்துக்கும் நீ கீழ்ப்பஞ்சு உட்காந்துக்கிறியா? உங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது போகக்கூடாது சொல்லிட்டான். வரும்போது ஒருத்தன் வீடியோ அனுப்பிச்சிருந்தான், பார்த்து சுவிச்சிட்டு வந்தேன். என்ன வீடியோ தெரியுமா? ஒரு கார் நிற்குது நல்ல ரோட்டில், காருக்கு முன்னால் ஒரு புலி நிற்குது, சும்மா வாட்டர் சாட்டமா. பின்னால் ஒரு பைக் வருது. ஐயோ, பைக்கில் ஒருத்தர் வர்றான், நட் ரோட்டில் புலி இருக்க, பைக்கு ஒய்ஃபு கிட்ட வந்து புலியை பார்த்துட்டான். அவன் கண்டில சொர்றன்னு போகிறான், புலி பயந்துன்னு கம்முன்னு இருக்குது. உடனே கீழே ஒரு கேப்ஷன், மாமியார் வீட்டுக்கு பொண்டாட்டியை கூட்டின்னு போறவன் புளியாது புளியங்காவாது, போய் தொலைஞ்சா சரி. என்ன சிரிக்கிறீங்க பாருங்க, உலகமே இப்படி பேசுது நம்மளை. அப்படி இருக்கக்கூடாது. நான் அழுவேன் பஞ்சாயத்து போன வாரம் கூட நானே சொல்லுவேன் போயிட்டு வா. ஆனால் மனசு அழுவும், அவன் இல்லைன்னா வீடு காலியாக இருக்குது, ஹவுஸ் இஸ் எம்டி. என்னை கேளுங்க லைஃப்னா என்னன்னு சொல்லுவேன், என்னை கேளுங்க ஒய்ஃப்னா என்னன்னு சொல்லுவேன். இருக்கிற பக்கத்தில் இருக்கிற தண்ணி கூட அப்படி எடுத்துருவேன். அவள் கிச்சனில் இருப்பான், ஜெயந்த் அப்படி கூடுவேன், அவள் பேர் ஜெயந்தி, ஜெய் அப்படி சொல்லுவேன். என்னங்க அப்படி சொல்லலாம். இங்கே வந்து நான் என்னம்மா தண்ணி கொஞ்சம் எடுத்து குச்சிட்டு போவா. என் அறிவுத பக்கத்து தானே இருக்குது, ஏற்று குச்சேன் நான் நோவுது அவனுக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதனால தான் சிரிக்கிறீங்க. அவள் சொன்னதே இல்லை இன்னும் வரைக்கும். அப்போ எங்கள் வீடு ஸ்வீட்டாக இல்லாத எப்படி இருக்கும்? ஒருத்தன் நேற்று சொன்னேன், டேய் என்னடா வந்துங்க ஒரு சாக்லேட் வேணும் கூடாது, ஒரு பாரு நல்லா எஸ்ன்னு போட்டுக்குதே, அது பண்ணால் என்ன அர்த்தம்? கேட்பரிஸில் எஸ்ன்னு போட்டா சில்க்கு எத்தனை வந்து வச்சுக்கிறான் என் டேபிளில் சாப்பிட்றதுக்கு. அதை கூட நான் சாப்பிடல, வீட்டில் ஒரு சாக்லேட் இருக்குது, அதை நினச்சிக்கிட்டு இருந்தேன்.
சோத்திரம் சொல்லுங்க. ஆர் யூ a chocolate to your husband? Are you a chocolate to your wife? Holy Spirit will turn you to be like that. முதல்ல உன் வீட்டை பார்த்து சொல்லு, பரிசுத்த ஆவி இருக்கிறாரா இல்லையான்னு. கும்மாங்குத்து குத்திட்டு அது மூஞ்சி இவ்வளோ வச்சு வீங்கிட்டு சர்ச்சுக்கு ஏமா மனைவி வரல, இல்லைங்க வீட்டில் கொஞ்சம் பிஸியாகிற, அடுத்த வாரம் கேட்டால் அவர் அச்சு போட்டார் பாஸ்டர். வெளுத்துட்டேன். ஐயோ நேற்று தான் வெளுத்தாரா ஆண்டவர், என்னப்பா இப்படி வச்சுன்னா இன்னைக்கு காலையில் டிட்டர்ஜென்ட் கட்டி அப்படின்னா டிட்டர்ஜென்ட்டாக இருக்குது இன்னைக்கு. யூ லைக் இட்? கல்யாணமாக அவளை எப்படி உனக்கு லைக்கிங் வரும்? சும்மா சொன்ன செல்லம், பியூட்டிஃபுல் பிளேயர், நல்லா இன்னும் நல்லா வாசிக்கணும், எந்த ஸ்கில்லை அட்டி தூக்கிட்டு போகணும், கிருபை இருக்குது உங்ககிட்ட. ஓகே ரைட். ஹல்லேலூயா சொல்லுங்க. யூ ரியலி லைக்? 4 பேர் தான் சொன்னா. ஏன் இந்த மாதிரி பேசிட்டுக்கிற? சில பேர் வீட்டில் போய் சொல்லுவான், அந்த நல்லா பேசுனா. எனக்கு மதியானம் சாப்பாடு வித்தியாசமாக வரும் இன்னைக்கு. சோத்திரம். பரிசுத்த ஆவி வந்தா என்ன சமைக்கும்? 10ஆம் வசனம் பாருங்க. அவன் பேசின ஞானத்தையும் பாருங்க. When the Holy Spirit comes, first நம்மளுக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். அது கொஞ்சம் தான் சொன்னேன். அதில் 2 விதத்தில் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். பரிசுத்த ஆவி 1 யோவான் 1:27 வாசிக்கணும். நான் சொல்கிறேன். 1 யோவான் 1:27 வாசித்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வந்தபோது அவர் என்ன செய்வார்னா, நமக்குள்ளே தங்கியிருப்பார். He will stay with us. நம்ம என்ன செய்யணும்னு சொல்லுவார். ஒன்று விட்டு போக மாட்டார். பெர்மனன்ட் கூடவே இருப்பார். ஆனால் நீ துக்கப்படுத்திட்டுனா துக்கத்தோடு உட்காந்துருப்பார். ஏதோ ஒரு காரியம் திருப்பியும் அந்த அந்த ஜாய் இருக்காது. ஒரு நாள் நீ ஜெபம் பண்ணும்போது அப்படியே அழுத, வாட் அ டே அப்படி சொல்லுவீங்க ஜெபத்தில். அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் 20 நாள் கூட அப்படி இருக்காது. ஏன்னா எங்கேயோ அவரை ஹர்ட் பண்ணிட்டான். இப்போ எங்கே அப்போ நீங்கள் அந்த அந்த ஜாய் வரணும்னா யூ ஹாவ் டு சர்ச் வேர் ஐ வென்ட் ராங். அப்போ அன்னைக்கு அந்த பாட்டு பாடினேன், ஆடினேன் சந்தோஷமாக தனி ஜெபத்தில் ஒரு ஜாய் இருந்துச்சுல. அதுக்கப்புறம் திரும்பி ஒன்றா பார்த்துன்னு வரணும். எங்கே 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 துக்கப்படுத்தினேன் ஆவியானுடைய ஒத்தாசையில். த வித் த லைட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அந்த லைட் டாட் வச்சு தேடுவோம்ல, அது மாதிரி அவர்களோடு எங்கே சொல்லுங்க, இங்கேயா 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 ஒரு இடத்துல சொல்லுவார் எஸ். அந்த எஸ்ன்னு மன்னிச்சிடுங்கப்பா பாரு வரும் போகிற ஜாய் திருப்பி வரும் பாரு அழுக. காலையில் நீ எழுந்திருக்க மாட்டே, அவர் எழுப்புவார், எழுந்திரி. அப்போ எழுந்து பாடுவ, தொல்லுதையா, அவ்வளோதான். துள்ளும் உள்ள ஒன்று அறியாமல் பாட்டு பேணும், உள்ளே பாடும். டேப் ரெக்கார்டர் உள்ளே பாடி கேட்டுக்கிறியா? உள்ளே பாடும் மியூசிக்கோட, எல்லா மியூசிக்கோட, ஹெவன்லி மியூசிக். அப்படியே உன் பாட்டு ரிப்பீட் ஆகினா இருக்கும். இல்லை சினிமா பாட்டு பாடும். நான் சொல்கிறது கரெக்டானு பாருங்கள். உள்ள சினிமா பாட்டு பாடும். அப்படின்னா எங்கேயோ நீ அதுக்கு காதை காமிச்சிட்ட, அப்போ அது ரெக்கார்ட் ஆயிடுச்சு உள்ள. இல்லைன்னா இது ரெக்கார்டு, இந்த ரெக்கார்டு பாடும். ஹலோ, ஐ எம் டாக்கிங் டு யூ ப்ராக்டிகலி. The church has to know all this. இந்த பாட்டு மாடி பாடுதுன்னா உடனே போய் ஆண்டுகிட்ட சாரி சொல்லிவிட்டு நீ 2-3 பாட்டை உள்ளே போடணும். டு erase the old. சோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஞானம் வாய் திறந்தாலே என்ன வரும்? ஞானம் வரும். 15வது வசனம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். பாருங்க, அவன் கண்ணோக்கமே அவன் மேல தான் இருந்துச்சு. They were all looking at him. If you are filled with the Holy Spirit, people will look at you. என்ன பண்ணுறான், என்ன செய்கிறான், எப்படி இவனுக்கு மாத்திரம் வித்தியாசமாக இருக்குது, இவன் பேச்சு வித்தியாசமாக இருக்குது, இவன் பிரசங்கம் வித்தியாசமாக இருக்குது, இவன் செய்கை வித்தியாசமாக இருக்குது, இவன் ஜெபம் தெரியுமா?
you will never repeat the prayer what you have prayed. 100 ப்ரேயர் பண்ணு ஒரு நாளைக்கு. வித்தியாசமாக இருக்கும். என் மனைவி இப்படி பாப்பா. ஏன்னா ஃபோன் வந்தால் ஜோ பண்ணிகிட்டே இருப்பேன். செல் குரூப்ஸில் ஜோ பண்ணிகிட்டே இருப்பேன். சேம் ப்ரேயர் குரூப், சேம் ப்ரேயர் பாயிண்ட்ஸ், எலெக்ஷன். பட் எனக்கு வேறு ஏன் தேவன் த ஹோலி ஸ்பிரிட் இன் யூ. அவர்கிட்ட அவர் களஞ்சியம், அவர் கடல், அவர் கடலே அவரால் உண்டானது தெரியுமா? ஹலோ, என்னமோ சொல்கிறீங்க. பட்டு சேலைகளின் ஆலயம், அதுதான் உனக்கு தெரியும். நான் சொல்கிறேன் பரிசுத்த ஆவியின் ஆலயம். அந்த ஆலயத்துக்குள்ள இதெல்லாம் நீ பாடினா, நீ பேசினா, நீ சொன்னா, நீ தீர்ப்பு பண்ணா, people will marvel at you. அவன் முகம் எப்படி இருந்துச்சா? பா சோத்திரம் சொல்லிடுங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ கேட்டு வாங்க வேண்டாக்குதே, நான் என்ன பண்ணுறது? அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? நீ பாட்டுக்கு எங்களை குத்துன்னு குத்திட்டா நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. Go to 7th chapter. அங்கே 58வது வசனம். சீக்கிரமா ப்ளீஸ். அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி 56 சொன்னா அநேகர் வானங்கள் திறந்திருக்கிறது, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும். வானம் திறந்தா தானே இதெல்லாம் தெரியும். Heavens will open for you, sir. I'm coming to the good points now. If you are filled with the Holy Spirit, வானம் திறந்திருக்கிறது அப்படி சொல்வார் பார் ஒரு தீர்க்கதரிசி. Why you know that? How you know that? What is that? வானம் திறந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? உனக்கு பதில் வருதுன்னு அர்த்தம். அங்கேருந்து you will see heaven. எத்தனை பேர் ஹெவன் பார்த்துக்கிறீங்க? வீட்டில் பே வச்சுன்னு எங்கேயா ஹெவன் பார்க்குறது அப்படி சொல்கிறீங்களா? வீட்டில் அது இருந்தால் தான் என் ஹெவனே தெரியும். You can see heaven. When the Holy Spirit comes, He will show you heaven. குடும்பமே ஹெவன் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி பொண்டாட்டி வச்சு சொல்கிறீங்களா? இல்லை அதுவும் தான். ஆனால் வேதம் சொல்லுது பரிசுத்த ஆவி தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அப்போ எப்போ ஆவியானவர் வந்தவனே தேவ ராஜ்யம் வீட்டுக்குள்ளே வந்துடும். யூ ஆர் நாட் த பாஸ். நீ பாஸாக இருக்கணும்னு நினச்சின்னா வீட்டில் டிஷ் தான். அவரை பாஸாக வச்சுட்டுனா வீட்டில் கிஸ் தான். தெரிஞ்சிச்சா? என்னங்க ரைமிக்காக பேசுகிறீங்க? அப்படி தான் வரும். நான் எழுதுறேன்ல நிறையா ரைமிக்காக எனக்கு கடவுள் கிருபை கொடுத்துருக்காரு. பள்ளியை பார்த்து கூட முட்டி கொடுக்க மாட்டேறான் சில பேர். குழந்தைய பார்த்து பார்க்குது. ஓ ஹெவன்ஸ் வில் ஓப்பன் ஃபார் யூ. நீங்கள் ஒரு சின்ன ஜெபம் பண்ணு, திறந்துடும் பரலோகம். என்ன பிரச்சனைன்னு தெரியும். You know that? What is the problem? Why are they suffering? Why is the family going through this trouble? உனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் சூனியம். ஐயோ பாவம் சூனியக்காரன். அவனுக்கு எதுக்கு முக்கியத்துவம் குத்துனுக்கிறீங்க? என்ன மிஸ்டேக்? நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். I trust in the Lord and believe in the Lord. எல்லாமே எனக்கு இயேசு தான். சொல்லுங்க, எனக்கு எல்லாமே இயேசு தானே. ஃபாதர் அப்படி பாடுறாரு. எனக்கு அவர் தான். என்ன பாட மாட்டீங்களா நீங்கள்லாம்? போயா சீக்கிரம் முடியுன்றீங்க. அதெல்லாம் வேணாம். நீங்கள் பாசினா நான் கேட்க மாட்டேன், இவங்க பாடினா தான் கேட்பேன். அப்போ இயேசு நமக்குன்னு இருந்துட்டாருன்னா எல்லாமே அவர் தான் ப்ரொவைட் பண்ணுவார். இப்போ எனக்கு முழு நேரம் ஊழியம் எல்லாத்தையும் விட்டுட்டு சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டேன். கர்த்தர் தான் என்னை இந்த 27 வருஷமாக என்னை
போஷிச்சு சாப்பாடு கொடுத்து எல்லாம் பிள்ளைங்க படிக்க வச்சு எல்லாம் நல்லா படிச்சிருக்குங்க என் பசங்க. எது கூட ஒரு வருஷம் கூட ஒரு லெசனில் கூட ஃபெயில் ஆகலை. என் பையன் 2வது பையன், அவன் பேர் டேனியல் மோகன் சிங். அவன் ஒரு வருஷம் கூட செகண்ட் ரேங்க் வாங்கினதே இல்லை. ஒரு டேர்ம் டெஸ்ட்டில் கூட இல்லை, ஒரு மந்த்லி டெஸ்ட்டில் கூட செகண்ட் ரேங்க் வாங்கினதில்லை. ஆல் ஃபஸ்ட்டு தான். எல்லாம் கர்த்தருடைய கிருபை தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி அவர் எம்பியில் இருக்கிறார், மத்திய பிரதேசில் ஊழியத்தில் இருக்கிறார். நான் பெங்களூரில் இருக்கிறேன். எங்கள் ப்ரொஃபஷன் எல்லாமே ஆண்டவர். எல்லாம் இப்போது என்னுடைய மினிஸ்ட்ரி ஃபைனான்ஸ் வேறு, வீட்டு ஃபைனான்ஸ் வேறு. என்ன இதெல்லாம் சொல்கிறீங்க? தெரிஞ்சுக்கும். உங்களுக்கு கூட 2 பர்ஸ் இருக்கணும். ஒன்று ஒன்று, இன்னொன்று சபையது. உன் தசம பாகம் அதில் போயிடணும். எனக்கு 3. என்னது? ஊழியத்துது, தசம பாகத்துது. இப்போ ஊழியத்துக்குன்னு வர்றது ஊழியத்தில் வச்சுருவேன், எனக்குன்னு வர்றது எனக்கு வச்சுருவேன். அதில் இருக்கிற தசமாகம், இதில் இருக்கிற தசமாகம் எத்து எங்கே வைக்கணும்? தபைக்கு வைக்கணும். தசம பாக பையில் வச்சுருவேன். இப்போது சபைக்கு வருகிற ஊழியத்துக்கு வருகிற காசு இப்போ இடிக்குதுன்னா கஷ்டமாகுது. எனக்கு மாதத்துக்கு பல சொல்ல மாட்டேன். என்னுடைய மினிஸ்ட்ரிக்கு நிறைய செலவு, என்னுடைய ட்ராவலே நிறைய செலவு. என்னுடைய புக்கு, மந்த்லி மேகசின், அதுக்கு போஸ்டேஜ், அதுக்கு பிரிண்டிங் சார்ஜஸ், அதுக்கு ட்ரான்பிள், அது கொண்டு போகிறது, அதை ரெடி பண்ணுறது, அது ப்ரூஃப் ரீடிங், எத்தனையோ வேலை, டிரான்ஸ்லேஷன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. எங்களுக்கு கொடுக்க வேண்டியதுன்னே இருக்குது, கடமைகள். ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டிய சிலரை சப்போர்ட் பண்ணுறது. இதில் இப்போ ஒரு பிடிக்குது. என்னத்துக்கு பிடிக்குது? உடனே பிசாசு இயேசுவே நாமத்தில் போ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ஏன் பிடிக்குது? பிசாசுலாம் கைவே கொண்டாது. ஒன்று ஞாபகம் வச்சுங்க. when you are filled with the Holy Spirit, அவன் அங்கே இருப்பான், கண்ணு கட்டினா அது தூரம் பைனாகுலர் வச்சு தான் பார்க்கணும் அவனை. Don't think he is near you. No, you are wrong. அப்போது ஏதோ நம்மக்கிட்ட இருக்கிற மிஸ்டேக் தேடுறேன். I was telling my family, எல்லாமே பிள்ளைங்களோட மனைவியோட டிஸ்கஸ் பண்ணுவேன், எல்லாத்தையும் சொல்லுவேன். தெரியுதா? கேட்குதா? நான் சொல்கிறது விளங்குதா? Your family is God given kingdom for you. தர்பார், அது ராஜ தர்பார் உனக்கு. அதான் மந்திரி உன் மனைவி தான், பிள்ளைங்க தான் உனக்கு எல்லாம் ஞானிகள். பலவானுடைய கையில் இருக்கிற அம்பு பாவம் புள்ள, அதையே வம்பான்னு நினைக்கிற, அப்புறம் தும்பாயிடும். தேவையில்லை. இப்போ something wrong, where I went wrong, தேடி அழியிறேன். I was telling my secretary, other secretaries in other places, எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், எங்கன்னா பார்த்தீங்களா? ஏன்னா எங்கள் கூட இருக்கிறவங்க என்னை பற்றி தெரியும். நாங்கள் என்ன பண்ணுறோம், அங்கங்கே நான் டிஸ்கஸ் பண்ணுவோம், எங்கே மிஸ்டேக் பண்ணோம், அங்கே பண்ணோம், இங்கே பண்ணோம், அப்படி நாங்கள் பேசுவோம். என் மிஸ்டேக்ஸை சொல்லுவேன். அப்போது ஒரு நாள் காலையில் இந்த ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஆவியானவர் எனக்கு காட்டுவார். அதான் சொல்கிறேன், heavens will open. You will know your mistake. Why somebody should tell you? என்ன காட்டினார் தெரியுமா? என் ஆடிட்டரு, இவங்க தான் எல்லாத்தையும் பண்ணுவானுங்க. அவர் ஒரு கிறிஸ்டியன் பார்த்துட்டாருன்னா தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் சொன்னார், ஐயா பாண்டர் சொன்னார், அவன் சொன்னான் இவன் சொன்னான் அவன் சொன்னான்னு என்கிட்ட சொல்கிற, who's your boss? I said, Lord, you are my boss. I'm sorry. கேட்குதா? உடனே வந்து ஊந்துது, எல்லாம் வந்து திருப்பி வந்துடுச்சு. வர வேண்டிய பணம் எல்லாம் வந்து உள்ள வந்துடுச்சு. கரெக்ஷன். ஸோ when you are filled with the Holy Spirit, heavens will open when you pray. Heaven will tell you, will respond to you. Family,
personal, individual life, the Lord will tell you where you went wrong and what you should do. சோத்திரம் சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபஸ்ட் டைம் ஆச்சா? எது இப்படி சொன்ன பார்க்க மாட்டீங்களா டைமை? எனக்கு பசிச்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. சொல்லுங்க, சூப்பர். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க. Then there is something else. வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். கை தொகை சொல்லுங்க, எனக்கு நானும் பார்க்கணுமே. உம்மை நான் பார்க்கணுமே ஏசையா, உம்மோடு பேசணுமே. உம்மை நான் பார்க்கணுமே ஏசையா, உம்மோடு இருக்கணுமே. உம்மை நான் பார்க்கணுமே ஏசையா, உம்மோடு இருக்கணுமே. உம்மோடு வாழணுமே ஏசையா, உம்மோடு நடக்கணுமே. உம்மோடு வாழணுமே, உம்மோடு நடக்கணுமே. உம்மை நான் பார்க்கணுமே ஏசையா, உம்மோடு இருக்கணுமே. ನಿನ್ನ ನಾನು ನೋಡಬೇಕು ಏಸಯ್ಯ, ನಿನ್ನೊಂದಿಗಿರಬೇಕು. ನಿನ್ನ ನಾನು ನೋಡಬೇಕು ಏಸಯ್ಯ, ನಿನ್ನೊಂದಿಗಿರಬೇಕು. ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳಬೇಕು ಏಸಯ್ಯ, ನಿನ್ನೊಂದಿಗೆ ನಡೆಯಬೇಕು. ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಾಳಬೇಕು ಏಸಯ್ಯ, ನಿನ್ನೊಂದಿಗೆ ನಡೆಯಬೇಕು. உம்மை நான் பார்க்கணுமே ஏசையா, உம்மோடு இருக்கணுமே. 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 ஆராதனை 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 ஆராதனை. உம்மை நான் பார்க்கணுமே ஏசையா, இருக்கணுமே. This should be a prayer every day. If you are filled with the Holy Spirit, you will see Him. You will see Him. It is the work of the Holy Spirit to reveal the Holy Jesus. உள்ள வந்துருங்க. கம்மியா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க,
ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நான் சமயத்தில் சில சிஎஸ்ஐ ஆலயங்களுக்கு போவேன். அந்த ஆலயங்கள் போகும்போது நான் சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட, தாப்பனே, நான் உம்முடைய மகிமையை பார்க்கணும். எதுக்கு சர்ச்சுக்கு வரோம்? போடோ பார்க்கறதுக்கா? எதுக்கு சர்ச்சுக்கு வரோம்? அவங்களாம் வந்துக்கிறாங்களா பார்க்குறதுக்கா? சர்ச்சில் பாஸ்டரை பார்க்குறதுக்கா? கர்த்தரை பார்க்கணும், கடவுளை பார்க்கணும். ஐ வாண்ட் டு சீக் மை காட். வேறு யாரை பார்த்தாலும் திருப்தி வராது. அவரை பார்த்துட்டீங்க, ஒரு வாரம் முழுசு நீ தான் சிங்கம், மற்றெல்லாம் அசிங்கமாயிடும் முன்னால். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்லுவேன், ஆண்டவரை பாடணும். எங்கேயாவது திடீர்னு பாடிட்டு இருப்பாங்க, கோயர் பாடிட்டு இருக்கோம், வானம் திறக்கும், ஆல்டரில் கதவு திறக்கும். ஆல்டர் கதவு இல்லை, ஆல்டருக்கு அது கதவு. திடீர்னு திறக்கும், மேலே இந்த தூதர்கள் இறங்குவாங்க, மகிமையின் ராஜா இறங்குவார். வரிசையா தேவ தூதர்கள் இறங்கி சபையை சுற்றி உலாவுறத சமயத்தில் முழங்கால் பட்டிகிட்டு இருப்பேன். பந்தியில் பார்த்தா அவர் வருவார். சமயத்தில் பார்த்தா ஒரு வஸ்திரம் நம்மளை உரசிட்டு போவோம். somewhere you will see the glory of the Lord. சொல்லுங்க. இந்த சர்ச்சுடைய பெனிஃபிட் இதெல்லாம். நீ ஆண்டவருடைய சபையில் ஆண்டவர் உன்னை வெளிப்படுத்தாமல் யாருக்கு தானே வெளிப்படுத்துவார்? நமக்கு தான். சொல்லுங்கள், நமக்கு தான் ஃபஸ்ட்டு. எனக்கு எப்பவுமே இந்த உலகத்தில் சில பழமொழிலாம் சொல்வதை நான் கேட்டுவேன், ரொம்ப மனசில் வச்சுக்குவோம். அதெல்லாம் தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும். இப்போ தனக்கு தான் மிஞ்சி, அப்புறம் தான் எல்லாருக்கும் காட்டுவார் அவர். நான் சொல்கிறது, எனக்கு நீ முதல்ல காட்டணும், அப்புறம் யாருக்குமே காட்டாதீங்க. ஒரு மனைவி என்ன சொல்லுவா? புருஷனை பார்த்து போய் எல்லாரும் பார்த்து பல்லு இலி சொல்லுவாளா? பல்லெல்லாம் கைட்டி எடுத்துருவா. ஓகே, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதம் சொல்லுது, இந்த மனுஷன் பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்கிறவன், அவன் சொல்கிறான், அவன் மேலே கல்லை அடித்து அவனை சாவடிக்கிறாங்க. இஸ் எ ஃபர்ஸ்ட் மார்ட்டர். அவர் தான் முதல் இரத்த சாட்சி புதிய ஏற்பாட்டு சபையில். ஃபர்ஸ்ட் மார்ட்டர். ஓகே, அவர் சாகடித்து உயிர் போகிற நேரத்தில் 60ஆம் வசனம் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றனுடைய வாழ்க்கை பாருங்க. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். என்ன சொன்னான் பார்த்தீங்களா? நம்ம சொல்லுவோமா? எழுதி வச்சுட்டு சாவும். நான் சாவுக்கு காரணம் இவதான், இவன் சாவுக்கு காரணம் தான் அவன் தான். ஒரு அம்மா சொல்லுது, செத்துட்டா ஆவியா வந்து உன் கழுத்தை பிடிச்சி அமுக்குமையா? நாங்கள் தான் ஆவியை கட்டிடுவோமே. அவர் ஜோக்க சொல்கிறாரு. இவனுடைய ஜெபம் பாருங்க. இந்த ஸ்வீட் ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஒர்க்கு உன் இதயத்துக்குள்ள கசப்பே இருக்காது, எடுத்துடும். சமயத்தில் வந்து கசப்பு முளைக்கும், ஏன்னா அது அந்த கிரவுண்ட்லேருந்து வந்தது. நீ மண்ணுன்றதை அவர் நினைவு கூறுகிறோம். நம்ம எதுலேருந்து வந்தோம்? நம்ம பெருசாக பொண்ணுல வந்த மாதிரி நினைப்போம். நம்மளுக்கு மண், களி மண். அதனால் அப்பப்போ அந்த களி மண்ணில் இருக்கிற மண் கிளம்பும். ஆனால் அவர் தொடச்சிடுவார். அதுக்கு தான் உள்ளே இருக்கார் அவர். இவில் சே நோ 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 கசப்பிச்சக்கூடாது. நான் கூட கோவம் சமைச்சு சொல்லுவேன், அண்டு ஒரு ஓடாதையும் அவனை விடக்கூடாது, அவனை இப்படி பண்ணிட்டான், இப்படி பேசிட்டான், அப்படி செஞ்சிட்டான். அவர் கம்முன்னு இருப்பார். அந்த ஜபம்லாம் கம்முன்னு இருப்பார். ஒரு வாரம் பொறுத்து எங்கன்னா பேசும்போது, இதெல்லாம் வேணாம், நமக்கு தேவையில்லை. ஓ ஸ்வீட் யூ டாக்ஸ், யூனோண்ணா. இப்படிலாம் இருந்துச்சுன்னா நீ எத்தனை போலீஸ் ஸ்டேஷனில் கேஸே இருக்காது நம்மக்கிட்ட. நம்ம மேலேயும் இருக்காது, நம்ம யார் மேலேயும் போட மாட்டோம். வேறு கேஸு, டைவர்ஸ் கேஸு, சண்டை கேஸு, வீட்டு கேஸு,
எங்கள் அப்பா சொத்து அப்போனே போட்டான், அப்புறம் என்ன சொத்து? ஒழுங்காக எழுதி வச்சுட்டு போயிடலாம்ல. எழுதி வைக்கல, அப்போ உனக்கு இல்லை தானே, அப்புறம் எதுக்கு போய் அக்கா தங்கச்சிக்கிட்டார்? ஐயோ மோகன் சிங், நீ ரொம்ப மோசக்காரன். நான் பாசக்காரன், உங்களெல்லாம் ஏசு கொண்டு போய் கொடுக்கணும்னு ஆசைக்காரன். நீங்கள் என்ன மோசக்காரன்னு சொல்லாதீங்க, மோச்சக்காரன். உங்களை மோட்சத்தில் சேர்க்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். இந்த சின்ன மண், ஒரு சின்ன புட்சையா, அதுக்கு 7 பேர் சண்டை போடுறா. அக்கா தங்கச்சிங்க வேறு. எங்கள் அப்பா சொத்து, எங்கள் அப்பானா எனக்கு ரொம்ப இஷ்டம், எனக்கு அது இருந்தால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். ஏன்டி தம்பி பிச்சை தந்துக்கிறானே, விட்டு குத்துருமா? பாருங்க, உலகம் ஒட்டி இருக்கு உள்ள. புரியுதா உங்களுக்கு? ஹவு டு யூ சே யூ ஆர் அ பிலீவர்? கிடையாது, எடுத்துகிட்டு போ. நான் அடிக்கடி நினச்சிப்பேன், பிதா அவருக்கு இருந்த ஒரே பிள்ளைய பூமிக்கு அனுப்பி கொடுத்தார். He gave his only begotten son. Jesus, he gave his life for us, his blood for us, he died for us. ஆவியானவர், he came with all the richest blessings of heaven. வரங்களோடும் கனிகளோடும். நீங்கள் நினச்சிக்கிற மாதிரி ஆவின் கனி 9, ஆவின் வரம் 9, பவுலுக்கு தெரிஞ்சது தான் எழுதி வச்சுக்கிறாரு. இதில் நிறைஞ்சதெல்லாம் நிறைய வெளியே வரும். அவ்வளோத்தையும் கொண்டு வந்து யாரு கொடுத்துருக்காரு? சபைக்கு தான் கொடுத்துருக்காரு ஆண்டவரை, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கிடையாது. The church is so benefited that you will enjoy the most blessed riches of heaven. எல்லாத்தையும் அவங்க வந்ததே கொடுக்கறதுக்கு தான். நமக்கு தான் கொடுக்க மனசு வர மாட்டேது. எது இருக்கிற அசிங்கத்தை கூட கொடுக்குறா, அசிங்கத்தை எடுன்றார் அவர். அதுவும் dirty things, filthy things, Holy Spirit will remove it. ஏன்னா இந்த கனி அழுகிடும். தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், மறந்துருப்பீங்க, எல்லாத்தையும் தெரியாமல் கூட. ஒரு தக்காளி பழம் அழுகி இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், தக்காளி நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறது, அது பக்கத்தில் ஒரு தக்காளி வச்சுருங்க, நல்ல தக்காளி பக்கத்தில் வச்சுருங்க. நாளைக்கு பாருங்க, நாளைக்கு இது போடும், நல்லது கெட்டது ஆகிடும். தட் இஸ் வை த லார்ட் சேஸ் ரிமூவ் தட் ஓல்டு. என் மனைவியுடைய வேலை அதோ, நான் போகணுன்னா கடைக்கு 5 கிலோ 10 கிலோ தக்காளி தான் வாங்குவேன். 50 கிராம் 100 கிராம் 1-2 தக்காளிலாம் வாங்க மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன், என் மனைவி சொல்லுவேன், ஏப்பா இருக்கிறத என்னத்துன்னு வந்து பக்கத்து வீட்டு குத்துரு, அக்கத்து வீட்டு குத்துரு, எதிர் வீட்டு குத்துரு, பக்கத்து வீட்டுக்கு வந்து இங்கே பாட்டில் பாட்டு நடக்குது, மீட்டிங் நடக்குது, ஊர் நம்ம ஆளுங்க சத்தம் போடுதா, இப்போ அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அவங்க எப்படி கண்டுக்காது இருக்கணும்? உலகத்தான் நான் எப்படி கண்டுக்காது வைக்கிறதே? அழிஞ்சு போகும் உலக பொருட்களால் நீ நண்பர்களை ஆமாப்பா ஏற்று கொடு, வாங்கிட்டு வரேன். எங்கன்னா ஊருக்கு போனால் நிறைய வாங்கிட்டு வருவேன், மூட்டையாக வாங்கிட்டு வருவேன். மாம்பழம், கொய்யாப்பழம் எதனா கொடு, 4 நாள் கூடு. பக்கத்தில் முஸ்லீம்ஸ் இருக்காங்க, இந்துஸ் இருக்காங்க, கொடுத்துரு. அவங்க நம்மளை பார்த்து, சார் நல்லாச்சு சார், பழம் நல்லாச்சா, சந்தோஷம். எங்கள் சத்தத்தை பொத்திக்கின்னு கேளுன்னு அர்த்தம். ஏன் சின்ன இல்லைங்க, அவ்வளோதான். இங்கே